பாருங்க எவ்வளவு பெரிய வார்த்தை. நம்ம இந்த வசனத்தெல்லாம் வாசிச்சு கடந்து வந்துகிட்டு இருக்கோம். ஒரு முறை வாசிச்சு முடிச்சோம், 2வது பைபிள படிச்சிட்டு இருக்கிறோம். இப்போ அவர்கள் அவரை பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள்னு இயேசு சொல்றார். அங்க அந்த குஷ்டரோகம் உள்ளவங்க வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க வந்திருக்காங்க 10 பேர். 10 பேர் கேக்குறாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு எங்க சரீரத்துல. அந்த காலத்துல அந்த நாட்டுல என்ன செய்வாங்கன்னா ரொம்ப ஒதுக்கி வச்சிருவாங்க. அப்படி இந்த மாதிரி வியாதிப்பட்டவங்களை தள்ளி வச்சிருவாங்க, சேர்க்க மாட்டாங்க. அப்போ அவங்க ஆண்டவர்கிட்ட கேக்குறாங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்க வந்திருக்காங்க. அவர் சொல்றாரு, அவர் கிராமத்துல அப்படி நடந்து போயிட்டு இருக்கிறாரு. இந்த 10 குஷ்டரோகிகள் ஓடி அவர்கிட்ட நின்னு, தூரத்துலதான் நிக்கிறாங்க, தூரத்துல நின்னு, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க. மேல உள்ள வசனத்தை வாசித்தா அங்க இருக்கிறதுக்கு விளக்கம். சத்தமிட்டு கூப்பிட்டார்கள், சத்தமிட்டார்கள் என்று இருக்கு. அப்ப அவரு சத்தம் போட்டு, இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யுங்க, இந்த வியாதியினால நாங்க தள்ளப்பட்டிருக்கோம், அவமதிக்கப்பட்டிருக்கோம், ஒதுக்கப்பட்டு இருக்கோம், எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்லி சத்தமிட்டார்கள். அப்ப சத்தம் விடும்போது அவர் சொல்றாரு, அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். ஏன் அப்படி சொன்னார்? ஆசாரியன் ஆண்டவருடைய பிரதிநிதியாக இருக்கிறான். ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜனங்களுக்கு சொல்லணும், ஆண்டவர்கிட்ட ஆலோசனைகள் கேட்கணும், எப்படி நடந்து கொள்ளணும், இந்த பூமியில மனிதர்கள் எவ்வாறு இருக்கணும்ன்றதுக்கு நிறைய காரியங்கள் நிறைய படிச்சிருக்கலாம், நிறைய படிப்பு இருக்கலாம், நிறைய காரியங்கள் உலகம் தெரியலாம். ஆனா சில ஆவிக்குரிய காரியங்கள்ல சில வழிகள் தெரியாம இருக்கும். அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆசாரியர்கள் ஆண்டவருடைய பிரதிநிதியாக இருந்து கத்திரிடத்துல கேட்டு கேட்டு மக்களுக்கு சொல்லக்கூடியவர். இப்ப இவரே பண்ணிருக்கலாம். இவர் என்ன சொன்னாருன்னா, ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள்ன்ற. அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்களேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு போயிட்டு இருக்காங்களாம். அப்படி போய்கிட்டு இருக்கும் போதே சுத்தமாயிட்டான். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஆண்டவர் வார்த்தை சொன்னாரு, நீங்க போய் ஆசாரிட்ட கொண்டு காட்டுங்க போங்க அப்படின்னாரு. அப்ப ஆசாரியன் மூலமா செய்யணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த இந்த 10 பேரும் அப்படி போனாங்க. போற வழியிலே சுகமாயிட்டு, நடந்து போயிட்டு இருக்கும் போதே எல்லாம் காணாம போயிட்டு, சரீரத்துல இருந்ததெல்லாம் வெளியே போயிட்டு, ஒன்னையும் காணும். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்களேன். அந்த வார்த்தையில் நம்பிக்கை, ஆண்டவருடைய வார்த்தை மேல நம்பிக்கை. போங்க, நம்மளா இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்போம்? அது என்ன இவர் சொல்லாம அங்க போய் சொல்றாரு, அங்க போய் ஆசாரியர்கிட்ட போய் சொல்றாரு. இவரு தானே அற்புதங்கள்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாரு, நம்ம கேள்விப்பட்டுட்டு வந்திருக்கோம். இவரு தானே சுகம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. முடவன் நடக்கிறான், செவிடன் கால் திறக்கு, குருடன் பாக்குறான், எல்லாம் செய்து நம்மள ஆசாரியர்கிட்ட போன்னு சொல்ல, ஐயோ நீங்க தான் எனக்கு சொல்லணும் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனா இவங்க எதுவும் பதில் சொல்லல. அந்த வார்த்தைகளை கேட்டு அவர்கள் எல்லாரும் போனார்கள். அவங்க அப்படி போற வழியிலே அவர்கள் போகும்போதே சுத்தமானார்கள். அதுல ஒருத்த மட்டும்தான் திரும்பி இவ்வளவு பெரிய இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு ஓடியாந்துட்டான். ஓடி அவன் சொல்றான், திரும்பி உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்த, ஐயோ ஆண்டவரே ஆண்டவரே ஓடி வரான். ஓடி இயேசுவே 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 அப்படின்னு சொல்லி அப்படி அந்த பூரிப்போடு கூட ஆண்டவரை சத்தம் போட்டு கூப்பிட்டானா. அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், சத்தமிட்டான் அப்படின்னு சொல்லி உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்துல முகங்குப்புறம் விழுந்துட்டானா. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. அவன் ஒருத்த மட்டும் உணர்வடைதான், மீதி 9 பேர் போயிட்டான். எல்லாருக்கும் சுகம் கிடைச்சது. ஒடியே வந்தான், விழுந்து பாதத்துல விழுந்து கிடந்து அவன் பூரிப்படைந்து அவன் சத்தம் விட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துறான். ஆண்டவரே, நான் எவ்வளவு தள்ளப்பட்டு கிடந்தேன், ஒதுக்கப்பட்டிருந்தேன், தீண்டுவாரட்டு கிடந்தேன், ஏறிட்டு பார்க்க இல்லாது கிடந்தேன். என்ன நீங்க சொன்னீங்க, போன்னு தானே சொன்னீங்க ஆண்டவரே, அங்க போகும்போதே இப்படி எனக்கு சுகமாயிட்டேன்னு சொல்லி ஆச்சரியத்தோடு கூட ஆண்டவர் பாதத்துல விழுந்து கிடக்கான். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நம்ம சொல்லியிருக்காரு, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், பெரிய ஜாதி ஆக்குவேன்றாரு. அப்படி பெரிய ஜாதியா ஆவதுக்கு ஆண்டவர் சொல்ற காரியம் பேதுரு காண்பிக்கிறார். வழி என்ன காட்டுறாருன்னா, தீமைக்கு தீமை சரி கட்டாத, ஏன்னா ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கூடியவன் நீ அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுக்கு என்ன வேணும்னா, மனதினாரைய கட்டி கொள்ளணும், வாயை கட்டி கொள்ளணும். அப்ப உணர்வு, இதயத்துல உணர்வுள்ளவர்களா இருக்கணும். இந்த வார்த்தைகளை, கிடைத்த வார்த்தைகளை இருதயத்துல எழுது.
எழுதுவேன் என்றார். மனதில எழுதுவென்றார். அப்ப இதற்கெல்லாவற்றுக்கும் இது எல்லாவற்றுக்கும் எழுதுவதற்கும் கட்டிக்கொள்வதற்கும் நம்ம வாய் கட்டுவதற்கும் மனதை கட்டுறதுக்கும் இதயத்துல எழுதுறதுக்கும் மனதில் எழுதுறதுக்கும் எல்லாவற்றுக்கும் என்னதான் தேவைன்னா கிருபை ஒன்றுதான் தேவை. அந்த கிருபை அதிகாலையில பெற்றுக்கொள்ளணும். அந்த கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும் என்று பேதுரு சொல்லுகிறார். அந்த கிருபையில நம்பிக்கையா இருங்க அப்படின்றார். அப்ப அந்த கிருபையில அத்தனைக்கும் கிருபை தேவை. நம்ம எப்போ அந்த குஷ்டரோகி போல ஒதுக்கப்பட்டு எந்த இடத்துல இருந்தீங்களோ, எந்த இடத்துல தள்ளப்பட்டிருந்தீங்களோ, எந்த இடத்துல பார்க்க நம்மளுக்கு விசாரிப்பு இல்லாம இருந்தீங்களோ, எந்த இடத்துல நம்ம உதாசீனப்படுத்தினார்களோ அந்த இடத்தை தேவன் சந்திக்கிறார். ஆண்டவர் சந்திக்கிறார். சந்திச்சு சொல்றாரு, நீங்க ஆசாரியருக்கு காட்டுங்கன்னு ஒரு வழி காண்பிக்கிறார். அந்த வழி அவங்க பின்பற்றி போகும்போதே சுகமாயிட்டு வருத்தமான நன்றி உள்ளவனாய் ஓடி வரான். இப்ப வழியை காண்பிச்சிருக்கிறாரு. என்ன வழி அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்க மனதின் நிறைய கட்டி கொள்ளணும், தெளிந்த புத்தியோடு இருக்கணும், வாயை கட்டி கொள்ளணும், இதயத்துல எழுதி கொள்ளணும். இந்த பெரிய ஜாதியா ஆக்குவேன், நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு. அத்தனையும் நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு, இந்த உலகத்துல ஆண்டவர் பிள்ளைகளாய் வாழ்றதுக்கு அதெல்லாம் நீங்க பின்பற்ற வேண்டும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் என்று ஆண்டவர் நமக்கு காண்பித்து தந்திருக்கிறார். அது ஸ்தோத்திரம். தள்ளப்பட்டு கிடந்தேன், யாருமே விசாரிப்பு கிடையாது, யாருமே எனக்கு உதவிக்கு ஆள் இல்லை, நான் தானாதான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன், நானே தான் பிரயாசப்படுறேன், அதிகமா பாடுபடுறேன், அதிகமா வேலை செய்யறேன், இதெல்லாம் இப்படி கஷ்டம், என்ன அழுக, என்ன போராட்டம், என்ன பிரச்சனை, ஐயோ எத்தனை நாள், எதான் இப்படிதான் இருக்குமா வாழ்க்கை, இப்படியே தான் போகுமா அப்படின்னு சில நேரத்துல குழப்பங்கள் வரும். சில நேரங்கள் அப்படியே புலம்பி அப்படியே தன்னால அழுதுட்டு இருப்போம். அல்லது யார்ட்டையாவது சொல்லணும், என்னது அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாம் ஆண்டவர்கிட்டே போய் சொல்றது, சண்டை போடுறது. எத்தனை நாள் ஆண்டவரை இப்படி நான் இருக்கணுமா, இந்த மாதிரி தான் இருக்குமா, இப்படியே போராட்டமா, யாரு வந்தாலும் என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, யாருக்கு நான் நல்லது தானே பண்றேன், உதவி தானே செய்யறேன், ஏன் ஏன் ஏன்னு சொல்லி கேள்வி வந்துகிட்டே இருக்கும். ஆனா இங்க வார்த்தைகள் சொல்லுது, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கணும்னா நீ தீமைக்கு தீமை சரி கட்டாதபடி ஆசீர்வாதத்தை சொந்தரிப்பதற்கு கிருபையின் மேல் நம்பிக்கையா இரு, எனக்கு கிருபை கொடுத்திருக்கல, நம்பிக்கையா இருன்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாம கவனிக்காம விட்டுட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட வெறுமனே விருதாவாய் ஏன்னு சொல்லி கேள்வி கேட்டுக்கொண்டு தனக்கு தானே வருத்தத்தை வரவித்து கொண்டு தனக்கு தானே நோக பண்ணி தனக்கு தானே அழுது கொண்டு தனக்கு தானே நான் சாப்பிட முடியாது, அது செய்ய முடியாது, இது செய்ய முடியாது கடந்து தன்னைத்தானே குத்தி கொள்ளுவோம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகும். அந்த மாதிரி சிலருக்குள்ள அனுபவங்கள் உண்டு. அப்ப ஆண்டவர் சில காரியங்களை சொல்லித்தர, அதையெல்லாம் பின்பற்றுங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும் அப்படின்னா நீங்க தெளிவு இருக்கணும், மனது நிறைய கட்டி கொள்ளணும். தீமையான காரியங்கள் பேசப்படுதுன்னா திரும்பி பேசக்கூடாது. தீமையான காரியங்கள் வருது அப்படின்னா அதை விட்டு அதை தள்ளிட்டு ஒதுங்கிப்போ. பொல்லாங்காய் தோணுதா அதை விட்டு விலகிப்போ. அப்போ மனது நிறைய கட்டணும். அது விலகி போனா மனசுதான் முதல்ல சொல்லும். மனசு சொல்லும், பார் அதை பேசிட்டு வா, இப்ப என்னன்னு கேளு, 2 பூசை கொடு, இல்ல 2 வார்த்தையை கேட்டுட்டு வா அப்படின்னு மனது முதல்ல சொல்லும். அப்புறம் தான் வாய் பேசும். அதனாலதான் பேச சொல்றாரு, மனதின் நிறைய கட்டி தெளிந்த புத்தி ஆயிரு அப்படின்னு சொல்லி கொடுத்தார். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக.